இங்க ஒரு வயசானவரோட கைய திடீர்னு ஒரு தங்க முட்டை கடிச்சிருது. உடனே அவரு கஷ்டப்பட்டு அந்த தங்க முட்டைய ஒரு வழியா பிடுங்கி எடுத்துடுறாரு. உடனே அதுல இருந்த 6 நகங்களும் அப்படியே பழைய நிலைக்கு போயிடுது. ஆனா அவர் அதை பெருசா கண்டுக்காம விட்டுடுறாரு. அன்னைக்கு நைட் அவருக்கு பயங்கரமா தாகம் எடுக்குது. உடனே ஓடி போய் நிறைய தண்ணீரை குடிக்கிறாரு. ஆனா எவ்வளவு தண்ணியை குடிச்சோம் தாகம் அடங்கவே இல்ல. அப்போ அங்க ஒரு பிளேட்ல இருந்த பச்சை இறைச்சியை பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு தண்ணி தேவையில்ல, ரத்தம் தான் தேவைன்னு புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஆசையை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. அப்போ அவரோட கையில இருந்த காயம் பயங்கரமா அரிப்பு எடுக்க ஆரம்பிக்குது. உடனே அவரோட கையை கடிச்சு பாக்குறாரு, கத்தியால வெட்டி பாக்குறாரு. ஆனா அரிப்பு கொஞ்சம் கூட அடங்கல. அந்த தங்க முட்டை கடிச்சதால தான் அந்த அரிப்பு வருதுன்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாரு. உடனே அந்த தங்க முட்டையை அவரோட கையில மறுபடியும் வச்சு அழுத்துறாரு. அப்போ அந்த தங்க முட்டையில இருந்து நகங்கள் வெளியே வந்து அவரோட சதையை கிழிச்சு ரத்தத்தை பேரசையில உறிஞ்சி குடிக்குது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த காயம் ஹீல் ஆகுது. உடனே அவருக்கு தலை சுத்துற மாதிரி போத மயக்கம் உண்டாகி அப்படியே தரையில சரிஞ்சு விழுந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில அவர் 10 வயசு இளமையா மாறி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. அந்த தங்க முட்டைக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பழைய பொருட்களை சேல்ஸ் பண்ற ஒரு வியாபாரியை மீட் பண்றாரு. அப்போ அதுக்கான ஸ்டோரியை படிச்சுட்டு செக் பண்ணி பார்த்த அந்த வியாபாரி இது சாகா வரத்தை தரக்கூடிய ஒரு மாய பொருள்னு சொல்றாரு. ஒருத்தர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ரத்தத்தை குடிக்கக்கூடிய ஒரு வண்டை அதுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறதா சொல்றாரு. அது ரத்தத்தை குடிக்கிற வரைக்கும் அதை வச்சிருக்கிறவங்க எப்பவும் இளமையாவே இருப்பாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த வயசானவர் பேராசையில அந்த தங்க முட்டையை அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால அவரோட ரத்தம் இப்போ திக்கா மாறிடுது. ஒரு நாள் ஒரு பார்ட்டிக்கு போன அவரு அங்க ரொம்ப உற்சாகமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க திடீர்னு மூக்குல இருந்து ரத்தம் வந்த ஒருத்தரை ஃபாலோ பண்ணி ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போறாரு. உள்ள அவரோட ரத்தத்தை பார்த்ததும் அதை எப்படியாவது குடிக்கணும்னு அவருக்கு ஒரு தூண்டுதல் உண்டாகுது. ஆனா அதை அவர் குடிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தர் அங்க வந்துடுறாரு. அவரு அந்த பிளட் எல்லாத்தையும் கிளீனா தொடச்சிட்டு போயிடுறாரு. அதிர்ஷ்டவசமா அவருக்கு ஒரு சில டிராப்ஸ் அங்க மீதி இருக்குது. உடனே அதை குறிஞ்சு அவர் லிக் பண்ணலாம்னு போகும்போது பின்னாடி இருந்து யாரோ அவரை அடிச்சு மயக்கம் அடைய வச்சுடுறாங்க. அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த பழைய வியாபாரி கடை ஓனரோட மருமகன் அவரை ஒரு காருக்குள்ள அடைச்சு வச்சு அந்த தங்க முட்டையை கேட்கிறான். ஆனா அவரு அதை பத்தி எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. உடனே கடுப்பான அவன் பயங்கரமா அடிச்சு காரோட சேர்த்து ஒரு பெரிய பள்ளத்துல தள்ளி விட்டுடுறான். போலீஸ் அந்த பாடியை எடுத்து அவர் இறந்துட்டாருன்னு முடிவு பண்ணி அவரோட உடலை தகனம் பண்ண அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சம்பவம் நடந்த இடம் பயங்கரமா இருந்ததால அது ஆக்சிடென்ட் தான் போலீஸ் நடத்திருப்பாங்க. ஆனா தகனம் பண்றதுக்கு முன்னாடியே அவர் யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆகியிருப்பாரு. வீட்டுக்கு வந்து அவரோட பேத்தியை மீட் பண்றாரு. அவரு இன்னும் உயிரோட இருக்கிறத பார்த்து ஷாக்கான அந்த பொண்ணு அவர் மாடியில மறைச்சு வைக்கிறான். கடைசியில ஒரு வழியா அவரை தேடுறவங்க கிட்ட இருந்து உயிரோட தப்பிச்சிடுறாரு.